தயவு செய்து வைக்கல எரிக்காதீங்க. ஏன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்பூசணி செய்யிருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் ஒரு 5 வயல் இருக்குது. இந்த 5 வயல்லையே வந்து தர்பூசணி செய்யிருக்கிறேன். இது எப்படின்னு சொன்னால் உழவு இல்லாத முறை, அதாவது வயலை வந்து ஃபுல்லாக உழாமலுக்கு, அதாவது ஒவ்வொரு வாய்க்காலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 அடிக்கிட்ட இருக்குது. ஏன் வைக்கல எரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்முறை மூலம் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலிப்பைன்ஸ் முறைப்படி இந்த ஒரு தர்பூசணி செய்யிருக்கிறேன். இது வந்து இலங்கையில் இது வரைக்கும் யாரும் செய்தாங்கன்னு சொல்லி தெரியலை. நான் இது வரைக்கும் பார்த்தேன் இந்த மாதிரியே ஒரு முறையில், அதாவது வெள்ளாமல் வெட்டி அதை வந்து துப்புரா உழாமலுக்கு இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து போட்டு அப்படி 2 சைட்டும் தர்பூசணி விதை ஊண்டி ஒரு அதை மெயின்டைன் பண்ணி இந்த மூடாக்கு மூலம் செய்கிற முறை தான் பார்த்திங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் முறை. நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோக்கெலாம் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்து அங்கே ஒரு ஃபார்மர்ஸோட டைரெக்டாக கனெக்ட் ஆகி தான் நான் இது வந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் இந்த வைக்கல் வந்து எவ்வளோ ஜூஸ் ஆகுன்னு சொல்லி பாருங்கள். இதில் ஒரு தர்பூசணி செடியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் அதுக்கு கீழே என்ன மாதிரி மண் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள் மண் எவ்வளவு அந்த ஒரு லூஸாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி உழுத நேரம் எப்படி இந்த மண் இருந்தோ அதே மாதிரியே இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இடைக்கிடையே புல்லுகள் இருக்குது, அதையும் பிடிங்கி கொள்ளணும். இல்லாட்டி அதில் உள்ள இந்த கண்டு போகிற சத்து முழுக்க அந்த புல் எடுத்துடும்.